மீனாட்சி கூப்பிடுறா, எடுத்து பேசு. சொல்லு மீனாட்சி, என்ன விஷயம்? உத்தமன், மீனாட்சி பேசுறான்னு நினைச்சிட்டாங்க. சரி, நீங்க மீனாட்சி வாய்ஸ்ல பேசுங்க. அவங்கள வேற இடத்துக்கு மாத்த சொல்லி அண்ணன் சொல்லிட்டாரு. மாத்திட்டீங்களா? இல்லம்மா, ரெட் ஹில்ஸ்ல இருக்கிற உங்க பாட்டி வீட்டுல தான் இருக்கோம். அப்படியா? சரி, நான் அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். சரிம்மா. என்னவா? ஒண்ணும் இல்ல, இளமாறன்ட்ட பேசிக்கிறாளாம். உத்தமன், அம்மா அப்பா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. ரெட் ஹில்ஸ்ல இருக்கிற மீனாட்சி பாட்டி வீட்ல தான் வச்சிருக்காங்க. நாம இப்பவே போய் அவங்கள காப்பாத்திடலாம். அந்த வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் உத்தமன். மீனாட்சியோட ஒரு தடவை நான் போயிருக்கேன். வாங்க போலாம். ஓகே மேடம். மேடம், இந்த வீடு தானா? ஆமா உத்தமன், அதுல சந்தேகமே இல்ல. இந்த வீடு தான். சரி வாங்க. வாங்க. என்னங்க மேடம் பூட்டி இருக்கு? எனக்கு என்னமோ அப்பா அம்மாவை இங்கதான் வச்சிருப்பாங்களோன்னு தோணுது. எப்படியாவது தரங்க உத்தமன். வாங்க மேடம். என்ன மேடம், யாரும் இருக்கா மாதிரியே தெரியல. உள்ள தேடி பாப்போம் உத்தமன், வாங்க. மேடம், நீங்க இந்த பக்கம் போய் பாருங்க, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். வீடியோ கால்ல பார்த்தப்போ இங்கதானே கட்டி போட்டிருந்தாங்க. மேடம், எல்லா இடத்துலயும் நான் தேடி பார்த்துட்டேன், அவங்க எங்கேயுமே காணும் மேடம்.
மேடம் இங்க எங்க தேடியும் இல்லையே. இந்த வீடுன்னு தான் சொன்னாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே மேடம். என்ன மேடம் இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு போய் உங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிக்க முடியாம போச்சே. மேடம் அம்மா அப்பா அங்க இல்லனா ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க? அதான் எனக்கும் புரியல உத்தமன். அம்மா அப்பா அங்க இருப்பாங்க, அவங்கள கண்டுபிடிச்சிடலான்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அவங்க 2 பேரும் பாவம் உத்தமன், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நினைச்சாவே தாங்க முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, நான் உறுதியா சொல்றேன், இந்த விவகாரத்துல அந்த மீனாட்சிக்கு கண்டிப்பா தொடர்பு இருக்கு. மேடம் எனக்கு என்னமோ நடந்த எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லிடலான்னு தோணுது. ஏன் சொல்றேன்னா அம்மாக்கு தெரியாத இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அங்க இங்கன்னு பெரிய இடத்துல நிறைய பேர் தெரியும். அவங்க கிட்ட சொல்லிட்டா உங்க அம்மா அப்பாவை அவங்க பத்திரமா மீட்டு கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். நானும் அதை யோசிச்சேன், ஆனா அது சரியா வராது உத்தமன். மீனாட்சி அவங்களோட மருமக. ஏற்கனவே என் விவகாரத்துல மீனாட்சி மேல மேடம் கோவமா இருக்காங்க. இதுவும் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்ப அவங்க ஹெல்த் கண்டிஷன் இருக்கிற நிலைமையில அவங்களுக்கு ஏதாவது ஆயிடும். அதோட நாம வேற எதையாவது குழப்பி விட்டு அப்பா அம்மா உயிருக்கே ஆபத்து வந்துடக்கூடாது. அதான் எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. மேடம் பயப்படாதீங்க மேடம், கண்டிப்பா அவங்க 2 பேரும் கிடைச்சிருவாங்க. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் மேடம் நடக்கும். அந்த ராஸ்கல் தான் ஃபோன் பண்றான். பேசுங்க. ஏய் வசுந்தரா, உனக்கு என்ன லேடி ஜேம்ஸ் மட்டும் நினைப்பா? துப்பறிகிற வேலையெல்லாம் பார்த்து நாங்க இருக்கிற இடத்துக்கே வந்துட்ட போல இருக்கு. டேய் இது பாருங்க, நீங்க எங்க இருக்கீங்க? என் அப்பா அம்மாவை எங்க வச்சிருக்கீங்க? ஒழுங்கா சொல்லிடுங்க, இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவ சொல்லு பாப்போம். எப்படியோ நாங்க இருக்கிற அட்ரஸ கண்டுபிடிச்சு வந்துட்ட. நீ பண்ண காரியத்துக்கு நாங்க தான் உன் மேல கோவப்படணும். நீ என்னமோ பெருசா கத்துற. ஏய் இது பாருங்கடா, ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், என் அப்பா அம்மாவை விட்டுருங்க. நாங்களும் ஒழுங்கு மரியாதை தான் சொல்றோம். இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு டைம். நாளைக்குள்ள டாக்குமெண்ட்ல அர்ஜுன் கிட்ட கையெழுத்து வாங்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கணும். இல்ல உன் அப்பா அம்மா உயிரை நாங்க வாங்கிடுவோம். கரெக்ட்? என்ன புரியுதா? என்ன மேடம் இது? நாம எங்கெங்கயோ தேடி பார்த்தோம், நம்ம கண்ணுல உங்க அப்பா அம்மா சிக்கவே இல்ல. அவங்க பேசுறத வச்சு பார்த்தா அவங்க 2 பேரும் அங்கதான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம அங்க வரப்போறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால புத்திசாலித்தனமா அவங்கள எங்கேயோ மறைச்சு வச்சுட்டாங்க. எங்கன்னுதான் தெரியல. மேடம் அவங்க கொடுத்திருக்க கெடுவை பார்த்தா கொஞ்சம் கலக்கமா இருக்கு மேடம். இப்போ என்ன பண்ண போறீங்க மேடம்? பார்க்கலாம் உத்தமன், நான் கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்படுது. ப்ளீஸ் உத்தமன், நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம். மேடம் எந்த எமர்ஜென்சி இருந்தாலும் கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணுங்க. சந்தோஷமா இருந்த நம்ம குடும்பத்துல ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு? கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இதெல்லாம் சபிக்கப்பட்ட காயின்ஸ். அவங்கள சொத்துக்காக கொலை பண்ணதுனால கோபம் தீராத இந்த ஓனர் அம்மா இந்த மாதிரி தங்க காயின்ஸ்க்குலாம் சாபம் கொடுத்து இங்க போட்டிருக்காங்க. போ சாவு. மேடம் என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. வேணாம் வேணாம், என்ன விட்டுரு. ஐயோ ஐயோ, என்ன விட்டுரு. ஐயோ எரியுது, என்ன விட்டுரு.
ஒருவேளை இதை வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததுனால தான் இதெல்லாம் நடக்குதோ? இதுல ஏதாவது கெட்ட சக்தி இருந்து அதனால தான் அப்பா அம்மா கடத்தப்பட்டாங்களோ? ச்சே, இது கடவுளோட சக்தி. கெட்ட சக்தியை அழிக்கிற இது நல்ல சக்தியாக தான் இருக்கும். இது நாம என்னைக்குமே தப்பா நினைக்க கூடாது. அம்மா அப்பாவை கடத்தினவங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாற்றணும்னா முதல்ல இந்த விஷயத்த அர்ஜுன் சார் கிட்ட சொல்லணும். அவர்கிட்ட சொல்றதை தவிர வேற வழியே இல்லை. எஸ் சார், நீங்க அக்கவுண்ட் செக் பண்ணுங்க, கேஷ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். சரிங்க சார். அர்ஜுன் சார், நான் உங்களுக்கு கால் பண்றேன். என்ன வசு, மனசு மாறிடுச்சா? பெட்டியில என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? என்னாச்சு வசு? வசு, எதுக்கு அழற? அப்பா அம்மாவை அந்த ஜெயபாலும் குமாரராஜாவும் கடத்திட்டாருங்க அர்ஜுன் சார். என்ன வசு சொல்ற? ஆமா அர்ஜுன் சார். என் அம்மா அப்பாவை என்னடா பண்ணீங்க? இந்த விஷயத்தை போலீஸ்கிட்ட சொன்னாலோ இல்ல அர்ஜுன்கிட்ட சொன்னாலோ நீ உங்க அப்பா அம்மா போட்டோவுக்கு மாலை போட வேண்டி இருக்கும். அர்ஜுன் கிட்ட கையெழுத்து வாங்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கணும். இல்ல உன் அப்பா அம்மா உயிரை நாங்க வாங்கிடுவோம். என்ன வசு நீ? அவனுங்க இப்படி ஏதாவது செஞ்சிருப்பாங்கன்னு ஏற்கனவே நினைச்சேன். ஆமா, இது எப்ப நடந்துச்சு? 2 நாளாச்சு அர்ஜுன் சார். 2 நாளா ஏன் என்கிட்ட சொல்லல? சொன்னா அப்பா அம்மாவோட உயிருக்கு தான் ஆபத்துன்னு என்ன மிரட்டினாங்க அர்ஜுன் சார். உடனடியா கையெழுத்து வாங்கி கொடுக்க சொன்னாங்க. உங்ககிட்ட கடத்தி வச்சிருக்கிற உண்மைய சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அர்ஜுன் சார். வசு, அழாத, கண்ணத்தோட. அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்காக நான் எடுத்த முயற்சி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அர்ஜுன் சார். என்ன வசு, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்ல மாட்டியா? எங்க குடும்பத்துக்காக உங்க குடும்பத்துக்கு நஷ்டம் உண்டாக்க நான் விரும்பல அர்ஜுன் சார். வெரி நைஸ். உங்க கம்பெனி ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு நாங்க ரெடி. இது அவுட் ஹவுஸோட பத்திரம். இனிமே அவுட் ஹவுஸ் உனக்கு தான் சொந்தம். அதுக்கான தான பத்திரம் தாமா இது, வாங்கிக்கோ. ஐயோ மேடம், என்ன மேடம் இது? எனக்கு இதெல்லாம் வேணாம் மேடம். பஸ் மூலமா தான் உன்னை வளைக்கலான்னு முடிவு பண்ணிருப்பாங்கன்னு தோணுதுப்பா. அப்படி பார்த்தா அவங்க வசுவை ஏதாவது வலையில சிக்க வச்சிருப்பாங்க. பாவம்பா வசு, நீதான் வசுவை எப்படியாவது காப்பாத்தணும். வசு, நான் உடனே கையெழுத்து போடுறேன். அர்ஜுன் சார், என்ன சொல்றீங்க? வேண்டாம் சார். எனக்காக உங்க அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குன பிராண்ட நீங்க கொடுக்க வேண்டாம். இல்ல வசு, பிராண்ட் போனா கூட இதை விட நல்லா உழைச்சி வேற பிராண்ட் உருவாக்கிக்கலாம். ஆனா உங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வசு. சார், நான் என்ன சொல்ல வரேன்? இல்ல வசு, உனக்கு உடம்பு சரியில்லை. இந்த நேரத்துல உங்க அப்பா அம்மா கூட இருக்கணும். அப்பதான் நீ நிம்மதியா இருக்க முடியும். உன்னுடைய நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் முன்னாடி இந்த பிராண்ட்லாம் ஒரு விஷயமே இல்லை வசு. நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து நான் கையெழுத்து போடுறேன். நீ அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு.
அர்ஜுன் சார். வசு ப்ளீஸ் போய் இன்ஃபார்ம் பண்ணு போ. என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு தெரியாம செஞ்சதே இல்லை. நாளைக்கு நடக்க போற இந்த விஷயத்த கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தாமா செய்வேன். ஆனா நீங்க அதை கேட்டா உங்களால தாங்கிக்க முடியாது. அதான் நீங்க முழிச்சிட்டு இருக்கும்போது சொல்லாம நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது சொல்ல வந்தேன். நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி வசுந்தராவை அவங்க வலையில சிக்க வச்சிட்டாங்கம்மா. வசுவோட பேரண்ட்ஸ் அவங்க கஸ்டடியில் இருக்காங்கம்மா. வசு அழறாமா. அவளுடைய உடம்பு இருக்கிற சூழ்நிலையில ஏதாச்சும் தப்பா நடந்தா அது அவளால தாங்கிக்க முடியாதுமா. பாவம்மா. என்னை மனுஷனா மாத்தின அவளுக்கு நான் ஏதாவது செஞ்சே தீரணுமா. அதனால நம்ம கம்பெனியோட பிராண்டை அவங்களுக்கு மாத்தி எழுதி தரதா வாக்கு கொடுத்துட்டம்மா. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்மா. எனக்கு மட்டும் இல்லம்மா, நம்ம குடும்பத்துக்கும் வசு நிறைய செஞ்சிருக்காமா. அவளுக்கு நம்ம செய்யற கைமாறுமா அது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எனக்கு இது போதுமா. எனக்கு இது போதும். அர்ஜுன் மாமா, உங்க மனசுக்குள்ள வசுந்தரா மேல இந்த அளவுக்கு பாசம் இருக்கா? இதான் மாமா எனக்கு துருப்புச்சீட்டு. இத வச்சு உங்க மொத்த சொத்தையும் நான் எப்படி அபகரிச்சு காட்டுறேன்னு பாருங்க. அண்ணா, என்னண்ணா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க? ஏதாவது ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா? சாரிடா, உங்ககிட்ட விவரம் சொல்லாமல் அழைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம பிராண்டை நேற்றுக்கு ஆஃபீஸ்க்கு வந்தாங்கல்ல, அவங்களுக்கு எழுதி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ணா, என்னண்ணா சொல்கிறீங்க? பிராண்டை எழுதி கொடுக்க போகிறீங்களா? ஏண்ணா? நிர்பந்தம்டா ஆனந்த். அண்ணா, என்னண்ணா சொல்கிறீங்க? எனக்கு எதுவுமே புரியல. என்ன நிர்பந்தம்ண்ணா? அவங்க உங்களை மிரட்டுறாங்களா? அண்ணா சொல்லுங்கண்ணா. இல்லடா, அது வந்து எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்கண்ணா. பிராண்டை எழுதி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்னா. அவங்க உங்களை மிரட்டினாங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். போலீஸ்ல நமக்கு செல்வாக்கு இருக்குண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா, ஏன்னா இந்த முடிவுக்கு வந்தீங்க? அவங்க மிரட்டுறாங்களா? என்ன மிரட்டலடா, அவங்க மிரட்டினது வசுவை. என்னென்ன சொல்றீங்க? வசு மேடத்தை மிரட்டுறாங்களா? எல்லாம் ஓகே தானா? ஆனா இதுக்கு தீர்வு போலீஸ் கம்ப்ளைண்ட் தானே எனக்கு தோணுதுண்ணா. வசு மேடம் பயந்துருப்பாங்க. ஆனா நாம ஏன்னா பயப்படணும்? இல்லடா ஆனந்த், நம்ம போலீஸ்க்கு போய் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், வசுவோட பேரண்ட்ஸை கொண்டுட்டா என்னடா பண்றது? அதுக்கு காரணம் நாமளாயிடுவோம்டா. காலம் முழுக்க குற்ற உணர்ச்சியோட வாழ முடியாது ஆனந்த். அண்ணா, அப்படியெல்லாம் நெகட்டிவா யோசிக்காதீங்கண்ணா. குறைக்கிறனா எதுவும் கிடைக்காதுண்ணா.
நம்ம சிட்டியில் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இந்த மாதிரி மிரட்டெல்லாம் யூஸ்வலாக வர்றதுதான். அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. அவங்கள ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம். வாங்கண்ணா, நம்ம போலீஸ்க்கு போகலாம். தைரியமாக வாங்கண்ணா. வசு மேடத்தோட அப்பா அம்மாவுக்கு எதுவுமே ஆகாதுண்ணா. வாங்கண்ணா. சரி வா. ஆ